வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. இந்த திட்டம்னா என்ன? இது எப்படி வேலை செய்யுது? யாருக்கெல்லாம் இதனால நன்மை கிடைக்கும்? அப்புறம் எப்படி இதுக்கு அப்ளை பண்றது? எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சிம்பிளா தெளிவா இந்த விளக்கத்துல பார்க்கலாம் வாங்க. எப்போவாது பண கஷ்டத்துல மாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிருக்கீங்களா? நம்மள பல குடும்பங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழல் வர்றது ரொம்பவே சகஜம்தான். அப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் கூட்டுறவு வங்கியில வாங்குற ஒரு நகைக்கடன் அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஆனா ஏன் மத்த வங்கிகளை விட கூட்டுறவு வங்கி சிம்பிள்? ஏன்னா அது நம்ம ஊர் மக்களுக்காகவே இருக்கிற மாதிரி. அந்த போறதுக்கு ஈஸியா இருக்கும், ஒரு நம்பிக்கையும் இருக்கும். இது சும்மா ஒரு கடன் மட்டும் இல்லைங்க. நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கோ திடீர்னு வர்ற ஆஸ்பத்திரி செலவுக்கோ இப்படிப்பட்ட முக்கியமான நேரங்கள்ல நம்மள கைதூக்கி விடுற ஒரு பெரிய சப்போர்ட். இப்போ ஒரு சூப்பரான செய்திக்கு வருவோம். அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற இந்த நகைக்கடன் தள்ளுபடி இருக்கே, அப்பா, அது எத்தனையோ பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்து ஒரு புது நம்பிக்கையும் கொண்டு வந்திருக்கு. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இந்த திட்டத்தோட முழு பலனையும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன பேசிக்ஸ். நகைக்கடன்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? ஏன் அது நம்ம குடும்பங்களுக்கு இவ்ளோ முக்கியமான ஒண்ணா இருக்கு? இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நகைக்கடன்கிறது நம்ம தங்க நகைகளை அடமானம் வச்சு வாங்குற பணம் தான். ஆனா அதோட முக்கியத்துவமே வேற. ஒரு கஷ்டகாலம்னு வரும்போது யார்கிட்டையும் போய் கையேந்தாம நம்மகிட்ட இருக்கிற ஒரு சொத்தை வச்சு நம்ம தேவைகளை தன்மானத்தோட பூர்த்தி செஞ்சுக்க இது ஒரு சூப்பரான வழி இல்லையா? இங்க பாருங்க, இந்த 75% இது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். பொதுவா உங்க நகையோட மொத்த மார்க்கெட் வேல்யூல 75% வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த பணம் கிடைச்சா எத்தனையோ குடும்பங்களோட அவசர தேவைகளை டக்குன்னு சமாளிச்சிட முடியும். சரி, அப்போ இந்த தள்ளுபடி திட்டம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உண்மையிலே என்னென்ன நன்மைகளை தருது? வாங்க அதோட பலன்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த தள்ளுபடியால வர்ற நன்மைகளை பாருங்க. இது ஒன்னோடு ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். முதல்ல வட்டி கட்டுற சும்மா குறையுது. அப்போ மிச்சமாகிற பணத்தை வச்சு மத்த முக்கியமான செலவுகளை பாத்துக்கலாம். அட, கடன் தீர்ந்துருச்சுங்கிற மன நிம்மதியே தனிதாங்க. இதனால மன அழுத்தம் குறையும். இது எல்லாத்துக்கும் மேல இனிமே எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுக்கு ஒரு வழி பிறகுது இல்லையா? ஓகே, இதனால என்னென்ன நன்மைன்னு பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த தள்ளுபடியை நாம எப்படி வாங்குறது, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு தான் இது. இந்த மொத்த ப்ராசஸையும் இந்த 4 ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம். பாருங்க, இதுல ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அரசாங்கம் சொன்ன தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். தகுதி இருந்தா அடுத்ததா தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சரி பார்ப்பாங்க. கடைசியா எல்லாமே கரெக்டா இருந்தா சூப்பர், உங்க கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதா ஆர்டர் வந்துடும். இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்க உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். முக்கியமா உங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் நீங்க லோன் வாங்கினதுக்கான ஒரிஜினல் ரசீது, இது மூணையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்ப கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு, உடனடியா ஒரு நிம்மதி கிடைச்சிருச்சு. ஆனா இதையும் தாண்டி லாங் டேர்ம்ல இதனால என்ன ஆகணும் நாம யோசிக்கணும். அதாவது இந்த தள்ளுபடியை ரெண்டு பக்கமும் நாம பார்க்கணும். ஒரு பக்கம் உங்க கடன் சுமை சுத்தமா போயிடுது, இது ஒரு பெரிய பிளஸ். இன்னொரு பக்கம் இது உங்க சிபில் ஸ்கோரை எப்படி பாதிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க நகையோட முழு உரிமையும் உங்க கைக்கு திரும்ப வந்துடுது. உங்க சொத்து உங்களுக்கே கிடைச்சிடுது. சொல்லப்போனா இதுதான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய வெற்றி. நீங்க வெறும் கடனை மட்டும் அடைக்கல, உங்க மதிப்புமிக்க சொத்தை அதோட இன்னைய மார்க்கெட் வேல்யூ என்னவோ அந்த முழு மதிப்புல திரும்ப வாங்குறீங்க. தங்கம் விலை ஏறிட்டே போற இந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய லாபம்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒரு தனிப்பட்ட நபருக்கு உதவுறத தாண்டி இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம சமூகத்துக்கு ஏன் இவ்ளோ முக்கியங்கிற அந்த பெரிய படத்தை, அதாவது பிக் பிக்சரை பார்க்கலாம். பாருங்க, இது வெறும் தனிப்பட்ட கடன்களை பத்தின விஷயம் கிடையாது. இது நம்ம பொருளாதாரத்தையே ஒரு விதத்துல ஸ்திரப்படுத்துற ஒரு விஷயம். எப்படின்னா, இது சாதாரண மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்துது. அவங்க கந்து வட்டி மாதிரி அதிக வட்டிக்கு கடன் வாங்குறத தடுக்குது. ரொம்ப முக்கியமா, குடும்பங்கள் கடன் மேல கடன் வாங்கி ஒரு கடன் சுழற்சியில சிக்காம ஒரு பாதுகாப்பான நிதி அடித்தளத்தை உருவாக்க இது உதவுது. அப்போ இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இந்த கடன் தள்ளுபடி திட்டம் உடனடியா ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி திட்டங்கள் உண்மையிலே நம்மளோட நீண்டகால நிதி பழக்க வழக்கங்களையும் நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்த நிதி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?